ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க. ஜொமேட்டோவில் லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸோ 10 மினிட்ஸ் டெலிவரியில் டே 1 டே 2 நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் எத்தனை ஆர்டர் பார்த்தேன், எத்தனை கிக்ஸ் புக் பண்ணேன், டே 1 எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறேன், டே 2 எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்ன வீடியோவில் அதே தான். அதாவது டே 1 ஒரு நாள் ஒர்க் பண்ணி 2 நாள் ஒர்க் பண்ணி அப்படி அதோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறதை விட, ஒரு வாரம் அப்படிங்கிறத விட 2 வாரம் அப்படிங்கிறத விட 1 மாதம் ஒர்க் பண்ணால் தான் அதோட அனுபவத்தை தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நார்மல் ஜோனை விட ரொம்ப குட்டியாக ஜோன் வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஆர்டர் அப்படி தான் இருக்கும். அதை நமக்கு வந்து அதில் அனுபவம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட அதில் ஆர்டர் எப்படி கொடுக்கு, எந்தெந்த ஹோட்டல் ஆர்டர் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து எப்படியும் 1 மாதமாச்சும் டைம் எடுத்துக்கும். அதனால பொறுமையாக இருந்து நம்ம 1 மாதத்தில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து இந்த டே 1 டே 2ல் எப்படி ஆர்டர் இருந்தது, நாள் மாற்றி கொடுத்தது அன்றைக்கி எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 10 மினிட்ஸ் டெலிவரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் ஜோனில் நீங்கள் எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு டே அண்ட் செகண்ட் டே அண்ட் 1 வீக் ஓட்டினீங்கன்னா, அதோட லாஸ்ட் டைம் எனக்கு கேட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சூப்பரு. அது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. இல்லைனா நானே பதட்டமாக பட்டிருப்பேன். இது என்னடா டே 1 இப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கே மனசு உடஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஓகே, டே 1 இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டே 1 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முதல் முறையாக ஜோன் வந்து 3, வேளச்சேரி அடையார் பாலவாக்கமாக இருந்த ஜோனை வந்து ஒரே ஏரியா வேளச்சேரி மட்டும். அந்த வேளச்சேரின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரி மட்டும்னா வேளச்சேரி ஃபுல்லாக கவர் ஆகாது. வேளச்சேரிக்குள்ளேயே குறிப்பிட்ட கொஞ்சம் தூரம் மட்டும்தான் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சரி நைட்டே வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? மாறினவுடனே சரி ரைட்டு கிக்ஸை வந்து காலையில் 4 மணிக்கு புக் பண்ணியாச்சு. 4 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் புக் பண்ணியாச்சு. பார்த்தா 4 மணி கிக்ஸ் ஆன் பண்ணிட்டு வெளியே போனால் கொசு தான் கிடைக்க தவிர ஆர்டர் வரல. 4 to 5 ஆர்டர் வரல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிக்ஸ் வந்து என்ன வச்சுன்னா ஆர்டரே வரல. 0 ஆர்டரில் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகேங்களா? எனக்கு ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சே, ஃபஸ்ட்டு டேவே இப்படி இருக்கே, 7 கிக்ஸு 7 மணி நேரம் வெளியே நின்று நமக்கு ஆர்டரே இல்லைன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ கண்டினியூஸாக அப்படி ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 5 கிக்ஸ் முதல்ல வந்து 0 கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 கிக்ஸ் ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துச்சு. அப்புறம் இடையில வந்து இந்த மாதிரி 2 கிக்ஸ் வந்து 0 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து நைட்டு இந்த மாதிரி மாறிச்சுன்னா, ஜோன் உங்களுக்கு நைட்டு இந்த மாதிரி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவசரப்பட்டு காலையிலே புக் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நைட்டு மாறிச்சுன்னா காலையில் 10 11 மணிக்கு அப்புறம் தான் அதோட அப்டேட் ஆகுது ஆர்டர் வர்றதுக்கு. அது வரைக்கும் ஆர்டரே அசைன் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு கொடுத்த ஜோன் வந்து சின்ன குட்டி ஜோனாக இருக்கும். அதுக்குள்ளே கடைகளில் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு ஒரு கடையும் கிடையாது போல் இருக்குது. எல்லாமே ஆஃப்லைனில் இருந்திருக்கும் போல் இருக்குது. ஆன் ஆகலை. இருந்தாலும் காலையிலே 7 மணிக்கு அப்புறம் ஆன் ஆகிருக்கும்ல. ஆனால் அப்போவும் எனக்கு ஆர்டரே வரல. அதான் பெரிய ட்விஸ்ட்டு. 7 மணிலேருந்து இப்போ 11 மணி வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆர்டராக வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்க்க முடிச்சல பார்த்தீங்கன்னா நார்மலான ஆர்டர் பேமாக தான் இருந்துச்சு. நார்மல் கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் அண்ட் பிக்கப் அண்ட் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க கிலோமீட்டரு. 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டரு, 3 கிலோமீட்டரு. அதான் அதிகபட்சமாக நான் டே 1 டே 2ல் நான் அதிகபட்சமாக பிக்கப் அண்ட் ட்ராப்பு, அதாவது பிக்கப் அண்ட் ட்ராப்பு சேர்த்து நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கேன் டெலிவரி. ஓகேங்களா? ஸோ டே 1ல் அப்படி எத்தனை ஆர்டர் நான் பார்த்துருந்தேன் பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் பார்த்துருந்தேன். ஓகே, மொத்தத்தில் வந்து 14 கிக்ஸாக ஏதோ புக் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதில் வந்து 7 கிக்ஸ் ஆர்டர் கிடையாது, 7 கிக்ஸில் ஆர்டர் பார்த்தேன். மொத்தம் 16 ஆர்டரு. ஸோ இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு வந்து மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வந்து இன்சென்டிவ் 475 ரூபா கொடுத்துருந்தாங்க 16 ஆர்டர் பார்த்தா. ஓகேங்களா? ஸோ எத்தனை கிக்ஸில்? 10 கிக்ஸில். ஓகே, ஸோ நம்ம 10 கிக்ஸில் அன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டோம்னா ரீச் பண்ணோம். 10 கிக்ஸ்லனா 14 கிக்ஸ் இது பண்ணி 10 கிக்ஸில் நமக்கு ரீச் ஆனதுனால 475 ரூபா கிடச்சிது. ப்ளஸ் வந்து ஆர்டர் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 816 ரூபா கிடச்சிது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ அன்றைக்கி ஏர்ன் பண்ணோம் டே 1ல் பார்த்தீங்கன்னா சண்டே 1291 ரூபா ஏர்ன் பண்ணோம். ஓகேங்களா? அன்றைக்கி இன்சென்டிவ்லாம் சேர்த்து. ஓகே, டே 2 எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் திங்கக்கிழமை, அதாவது நேத்திக்கு வச்சுக்கோங்களேன். நேத்திக்கு எத்தனை கிக்ஸ் புக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நான் உஷாராகிட்டேன். சரி ரைட்டு 14 கிக்ஸ் புக் பண்ணி அங்கே ஒன்றுமே சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு நேத்திக்கு. ஏன்னா இப்போ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மாத கடைசி போய்கிட்டு இருக்கு வாரம், லாஸ்ட் வீக் வாரம். ஸோ இந்த சமயத்தில் நமக்கு ஆர்டர் வருமா அப்படிங்கிறது வந்து தெரியாமல் நம்ம புக் பண்ணோன்னா மாட்டிக்கவும் போல் இருக்கு. இருந்தாலும் வந்து சரி நேத்திக்கு வந்து
4 கிக்ஸை கம்மி பண்ணி 10 கிக்ஸாக புக் பண்ணலான்னு 10 கிக்ஸாக புக் பண்ணி நேற்றுக்கு ஓட்ட ஆரம்பித்தேன். நேற்றுக்கு எத்தனை கிக்ஸில் ஆர்டர் வரல பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு 3 கிக்ஸில் ஆர்டர் வரல. 10 கிக்ஸில் 7 கிக்ஸ் தான் ஆர்டர் வந்துச்சு, 3 கிக்ஸ் ஆர்டர் வரல. 3 கிக்ஸ் வந்து 0 ஆர்டரில் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் எப்போ ஆர்டர் அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம 10 கிக்ஸு சேம் 16 ஆர்டரு. ஆனால் நேற்றுக்கு இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 225 ரூபா. ஓகேங்களா? நமக்கு நேற்றுக்கு இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதோ சொல்ல வந்துடுறேன். இப்போ ஃபுல் டே ஓட்டுறோம்ல, ஃபுல் டே ஓட்டம்ஸில் நமக்கு 325 ரூபா இன்சென்டிவ் கொடுக்குறாங்களே, அந்த 325 ரூபா இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த 10 மினிட்ஸ் டெலிவரியில் நமக்கு ஒதுக்க போடுறாங்க ஆர்டர் அமௌண்ட். இது பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்டர் பார்த்தா போதுன்னா 22 ஆர்டர் பார்த்தா நமக்கு வந்து அந்த 325 ரூபா வரும். ஸோ இதிலே வந்து நம்ம வந்து நார்மல் டெலிவரி பண்ணம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ஆர்டர் நினைக்கிறேன். 30 ஆர்டர் பார்த்தா தான் அந்த 325 ரூபா கொடுப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 22 ஆர்டர் பார்த்தா கொடுத்துருவாங்க. ஆனால் இது 22 ஆர்டர் பார்க்கணுன்னா சேம் 16 மணி நேரம் கிட்ட லாகின்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறது, இதுக்கு குறிப்பே காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு சிலவங்களுக்கு துறைப்பாக்கம் ஜோன் இருக்கும், அங்கே நல்ல ஆர்டர் இருக்கலாம். அங்கே வந்து குட்டி குட்டி எப்படி சொல்கிறது ஆர்டர் நிறைய விழும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் நிறைய கடைகள் இருக்கலாம். அதனால் வந்து அங்கே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கலாம். இது நல்லா குறிப்பாக மனசில் இது மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜோன் எங்கே தேர்ந்தெடுக்கிறீங்களோ அங்கே ஆர்டர் பொறுத்து தான். இது வந்து டோட்டல் சென்னையை பற்றி சொல்லவே முடியாது. அந்தந்த ஜோனில் ஒட்டுற அனுபவத்தை மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். யாரும் இதை வச்சு மொத்தமாக எடுத்துக்காதீங்க. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஜோனில் மாற்றுறீங்களோ அந்த ஜோனில் எப்படி ஆர்டர் இருக்கோ அது மட்டும்தான் கிட்ட தெரியும். என்னால் சொல்லவே முடியாது, அது வந்து கணிக்கவே முடியாது. ஏன்னா அங்கங்கே ஓட்டுறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன். எனக்கு கேட்டாங்க முதல்ல கால் பண்ணி, நீங்கள் எங்கே ஓட்டணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி வேளச்சேரியில் இருக்கேன்னு சொன்னேன்னா, அப்புறம் நீங்கள் எங்கே ஓட்டுறீங்க, இந்த வேளச்சேரி சைடு ஃபீனிக்ஸ் மால் சைடு ஓட்டுறீங்களா, இல்லை வந்து மடிப்பக்கம் சைடு இருக்குது அங்கே ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் இந்த பக்கம் ஃபீனிக்ஸ் மால் சைடு ஓட்டுறேன்னு சொன்னேன். அதனால தான் எனக்கு இந்த பக்கம் போட்டு கொடுத்தாங்க. இப்போ இது வந்து நம்ம மடிப்பக்கம் சைடு ஓட்டினோன்னா கூட ஓரளவுக்கு உள்ள நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே கூட ஆர்டர் நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அங்கே சொல்லலை. சரி ரைட், நம்ம இங்கே பார்ப்போமே, முதல்ல நம்ம ஏரியாவை நம்ம கவர் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம ரூம் பக்கத்துலேருந்து பார்க்கலான்ட்டு இதை போட்டிருந்தேன். ஸோ இப்போ இதுதான் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ரைட்டு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து அந்த டே 1 டே 2ல் வந்து நமக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ டே 3 இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, இன்றைக்கும் அந்த நாளைக்கும் எப்படி இருக்கும், டே 3 டே 4 அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஜொமேட்டோவில் வந்து 10 மினிட்ஸ் டெலிவரியில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இதே மாதிரி இந்த மந்தோட லாஸ்ட் வீக் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் மந்த் ஸ்டார்டிங்கிலேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 மந்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஓகே, இதெல்லாம் எல்லாமே எங்கன்னா என்னோட ஜோனை போட்டு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்கள் ஜோனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லா மனசில் ரெண்டுலாம் புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து ஜோன் அப்படிங்கிறது நார்மலாக உங்கள் ஜொமேட்டோ ஆப்பில் இருக்கிற விட ரொம்ப சின்னதாக மாறிடும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜோன் வந்து சின்னதாக க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நம்ம கனவக்கூடாது. இப்போ நீங்கள் ஜோன் போடுறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காது. ஓகே, நீங்கள் ஜோன் கொடுக்க முடியல. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஜோன் போட்டிருப்பீங்களே, அந்த 3 ஜோனில் கவர் ஆகிச்சுல நீங்கள் இருக்கிற ரூம் கூட கவர் ஆகிருக்கும். ஆனால் இது வந்து உங்கள் ரூம் கவர் ஆகாது, தனியாக விழுந்துடும். ஸோ சின்ன சின்ன கடைகள்லாம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா ஜோனை விட்டு வெளியே போனோடனே ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும், செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ஆர்டர் கொடுத்தோடனே மறுபடியும் நம்ம ஜோனுக்குள்ளே வந்துடணும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு வெளியே லாங்காக அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லாங்காக இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் போகிறோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு 90 ரூபா கொடுப்பாங்க. 3 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராப் போகிறீங்கன்னா 90 ரூபா அந்த மாதிரி வரும். நேற்றுக்கு ஒரு ஆர்டர் போனேன், 94 ரூபா கொடுத்தாங்க. ஓகேங்களா? அது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா பீக் டைமில் வரும். லஞ்ச் அண்ட் டின்னரில் ஓட்டம்ஸில் இந்த மாதிரி 3 கிலோமீட்டர் தள்ளி போகிறீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. நார்மல் டைமில் வந்து 3 கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, நமக்கு 30 ரூபாலாம் மன்னிக்கணும். 1 கிலோமீட்டருக்கு இதில் பேஸாக எவ்வளோ கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் 20 ரூபா கொடுக்குறாங்க. அதுவே 2 கிலோமீட்டருக்கு போகிறோம் வச்சுக்கோங்கன்னா அந்த மாதிரி 35 40 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து மாறும். இதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம இந்த ஒரு வாரம் ஓட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, நார்மல் டைமில் எவ்வளோ அமௌண்ட்டு, அது மாதிரி பீக் டைமில் எவ்வளோ கொடுக்குறாங்க கிலோமீட்டருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெளிவாக. ஓகேங்களா? இதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜோன் மாற்றுறீங்கன்னா யார் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்களோ அவங்ககிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. என்னென்ன கேள்வி கேட்கணும் முதல்ல கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்கள கான்டெக்ட் பண்ணி கேட்க முடியாது, உங்கள் டிஎல்கிட்ட வேணால் கேட்டுக்கலாம் கால் பண்ணி. ஓகேங்களா? அது எதுக்கு நீங்கள் முதல்ல உங்களோட ஜோன் சேஞ்ச் பண்ண முடியலையே, நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்களா, ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் வரும். ஸோ அப்படி வர முச்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க கேட்பாங்க எங்கே மாற்றணுன்ட்டு, அவங்ககிட்டயே எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 10 மினிட்ஸ் டெலிவரி பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பொறுமை வேணும் டெலிவரி பண்ணுறதுக்கு. நிறைய நேரம் நீங்கள் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு
இது பண்ணிக்கோங்க. 2வது வந்து நிறைய நீங்கள் ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிப்பீங்களா, 2500 ரூபாய்க்கு சம்பாதிப்பீங்கள்ல, அவங்களுக்குலாம் இப்போதைக்கு இது செட் ஆகாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் அவ்வளோ எடுக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும். இப்போ தான் ஆரம்பம் போய்கிட்டு இருக்கு. இது நான் இன்னும் கொஞ்ச நாள் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர் இதுலேயும் கிடைக்கும் அமௌண்ட்டு. ஓகே, ஏன்னா இதில் ஆர்டர் போய் அதிகம் அப்படிங்கிறனால இதுலேயும் அவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஓகே, நார்மலாக ஒரு நாளைக்கு 10x ஓட்டுறீங்களே, ஓகே ரொம்ப தூரம் அலைய வேணாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இதை எடுத்துக்கலாம். பட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது, யாராச்சும் ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அனுபவத்தை கேட்டுட்டு அந்த ஜோனை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா, இதுலேயும் கூடலாம் சொல்கிறக்கு ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஓகேவா, சூப்பராக தான் இருக்குது. சரி, நான் ரைட்டு, நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போம். ஓவராக பேசிக்கிட்டு நினைக்கிறேன். ஸோ வழக்கமுள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, பாய்.